நீங்க ஒவ்வொரு தடவையும் பணத்தை பத்தி திங்க் பண்ணும்போதும் அந்த பணத்தை உங்ககிட்ட வரவிடாம நீங்களே தடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பணத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் வருது? நிறைய பேருக்கு எந்த உணர்வு தெரியுமா வரும்? கவலையும் பயமும். அண்ட் இதுதான் நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக்கே. ஏன்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்காது. நீங்க பணத்தை பத்தி திங்க் பண்ணும்போது எந்த உணர்வுல இருக்கீங்க அப்படிங்கறத நோட் பண்ணும். சோ உங்களுடைய டாமினன்டான ஃபீலிங் பயமாவோ கவலையாவோ இருந்தா உங்க வாழ்க்கையில அமையக்கூடிய எல்லா பணம் ரீதியான சுச்சுவேஷன்ஸும் பேடா தான் இருக்கும். இதனால தான் உங்களுக்கே தெரியாம நீங்க பணத்தை பிளாக் பண்றீங்க. சோ நான் உங்களுக்கு தர ஒரு டிப் என்னன்னா, பணத்துல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அந்த பணம் கிடைச்சா நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களோ, அதாவது அந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு செக்யூரான ஃபீல், இல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல், அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகளை இப்பவே கொண்டு வாங்க. சோ நீங்க எப்போ ரிலாக்ஸ்டா, ஹாப்பியா, செக்யூரா ஃபீல் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களை தேடி வரும். மேனிஃபெஸ்டேஷன்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்குள்ளார இருக்கிற உலகத்தை எப்போ நீங்க பெஸ்டா மாத்துறீங்களோ அப்போ அவுட்டர்ல அந்த விஷயம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன்.